தேவேந்திர குல வேளாளர்களுக்காக பேசக்கூடியவர்கள் எழுதிக்கிட்டு இருந்தக்கூடிய என் அருமை சகோதரர் சம்பத்குமார், முனைவர் சம்பத்குமாருக்கு மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சகோதரி கேத்ரினா பாண்டியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னோடு தோல் நின்று எப்பவுமே போராட்ட களத்தில் நின்றுகிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி லயலா மணிக்கு அங்கே கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்குது, துணை செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பராக கடந்த காலங்கள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ கருத்துக்களை நாங்கள்லாம் பேசி கழித்த காலங்களில் இருக்கக்கூடிய சகோதரர் ராஜ்மோகனுக்கு அங்கே கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு துணை பொதுச் செயலாளராக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாரை நிராகரிக்கிறாங்கன்னு சொல்றீங்க? அப்போ இதையெல்லாம் இப்போ இதில் பிஜேபியில் இருந்தாங்க ரஞ்சனான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு துணை நடிகையாகவும் இருந்துகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சனா நாச்சியார் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏஆர் பாஷான்னு சொல்லி அதே திருச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது. இன்னும் எத்தனையோ பேர்களை சொல்ல முடியுமே. அப்போ நீங்க ஒரு திமுக ஒரு நெரேட்டிவ், ஒரு மாயை கட்டமைச்சுக்கிட்டு இருக்குது. இதை மாற்று வழியில் கொண்டு போகிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம இது இருக்குது ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் இப்போ அங்கே ஒருத்தர் வேறு கட்சியில் உள்ளவர் தான் இப்போ அங்கே மாவட்ட செயலாளராக அறிவிக்க போகிறாங்க. ஓகே. தூத்துக்குடியில் வேற ஒரு கட்சியிலிருந்து வந்தக்கூடியதான் ஏன் ஒருத்தர் தான் இன்னைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக அறிவிக்க போகிறாங்க. அப்போ இதையெல்லாம் எடுத்த உடனே அப்படி கடந்து போகிற அளவுக்கு இல்லை. உண்மைகள் ஆதாரபூர்வமாக இருக்குது.